வணக்கம். டிஎன்ஓயு ஹால் டிக்கெட் நேற்று பப்ளிஷ் ஆகிருந்தது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சோம் அண்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து லிங்கை பின் பண்ணியுமே சிலர் பார்க்காம கமெண்டில் வந்து வரலன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து புரிஞ்சிருப்பீங்க. ஹால் டிக்கெட்லாம் அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ ஹால் டிக்கெட்டில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்குறோம். அதாவது செல்லுபடியாகக்கூடிய கரெக்டான அந்த ஹால் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால் போகும்போது கொண்டு போகணும். ஓகேங்களா, அப்படின்ற ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோ இல்லை, அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து சரியாக தெளிவாக இல்லை அப்படின்னாலுமே சமீபத்தில் நீங்கள் எடுக்கப்பட்ட அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட்டில் அந்த ஃபோட்டோ இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் ப்ரொவைட் பண்ண அந்த ஐடி கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, போஸ்டல் மூலமாக வந்திருக்கும் பார்த்தீங்களா ஐடி கார்டு, அதையுமே நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது கொண்டு போகணும். இன்கேஸ் நீங்கள் ஐடி கார்டை ரிசீவ் பண்ணிக்கல அப்படின்னா, என்கிட்ட ஐடி கார்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ ப்ரூஃப் இருக்கிற மாதிரி ஒரு எனி ஒன் ப்ரூஃப் கொண்டு போய்க்கலாம். அதாவது உங்கள் ஃபோட்டோ இருக்கக்கூடிய ஒரு ப்ரூஃப்னா உங்கள் ஓட்டர் ஐடியில் வந்து உங்கள் ஃபோட்டோ இருக்குமா அந்த மாதிரி, அப்புறம் ஆதார் கார்டில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும் அது, அப்படி இல்லாட்டி டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் வந்து கொண்டு போய்க்கலாம். ஐடி கார்டு இல்லாதவங்க இந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஐடி கார்டு இல்லாதவங்க கொண்டு போகிற எனி ஒன் ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ உள்ள ஐடி ப்ரூஃபு, அதில் உள்ள நேமும் உங்கள் ஹால் டிக்கெட்டில் உள்ள நேமும் கரெக்டாக மேட்ச் ஆகியிருக்கணும். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். அண்டு இந்த தேர்வு நுழைவுச்சீட்டு பார்த்தீங்கன்னா, அதான் இந்த ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அது மாற்றத்தக்கது கிடையாது. அதனால் நீங்கள் ஆள் மாறாட்டம்லாம் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவாங்க. பனிஷ் பண்ணக்கூடிய ஒரு குற்றமாக பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கால்குலேட்டர், அப்புறம் லாக் டேபிள், உங்கள் மொபைல் ஃபோனு, ப்ளூடூத்து, இல்லாட்டி வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டிவைஸு, இதெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து கண்டிப்பாக பேன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொண்டு போகவே கூடாது. இன்கேஸ் லாக் புக்கு, கால்குலேட்டர் கூட கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே. ஓகேங்களா, அப்படி கொண்டு போய் நீங்கள் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து நிர்வாகம் பொறுப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க. இதில் ஏதாவது முரண்பாடுகள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா யூனிவர்சிட்டியோட டெசிஷன் தான் ஃபைனலாக இருக்கும் அப்படின்றதையுமே எச்சரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிட்-19 பேண்டமிக் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் போட்டு போகணும் அப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பேண்டமிக் பீரியடில் மட்டும்தான், இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் போக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் சொல்லி ஒரு 2 நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 2 பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் புக்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃப்ரண்ட் பேஜில் அந்த ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது அதில் வந்து உங்கள் 12 டிஜிட் அந்த ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்றத கம்பல்சரி மஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணியிருக்கணும். இல்லை ஓகேங்களா, அப்படி இன்வேலிட் மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, அது ரொம்ப மஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்து, அதாவது எக்ஸாம் ஹால் டிக்கெட்டில் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக அந்தந்த சப்ஜெக்ட் நேராக பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் வந்து சிக்னேச்சர் பண்ணுறதுக்கான காலம் தனியாக ஒதுக்கி அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த காலமில் வந்து உங்கள் எக்ஸாம் ஹால் இன்விஜிலேட்டரை வந்து மறக்காமல் நீங்கள் சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. இதை ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து எக்ஸாமில் ஆப்சண்ட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த எக்ஸாம் ஹால் டிக்கெட்டில் உள்ள இன்விஜிலேட்டர் சிக்னேச்சரை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த 2வது பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த 2 பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட், அதே இடத்துல சொல்லிக்கிறாங்க.